தண்டாரம் போட்டு அந்த தண்டாரம் சின்னதா ஒரு மோளம் மாதிரி இருக்கும். அந்த மோளம் அது ஒன்றும் தப்பான வேலை இல்லை, மனிதர்களை எச்சரிக்கிற வேலை. அல்லேலூயா. அவங்க சொல்றதுனாலதான் அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கிராம வேலை. அல்லேலூயா. என்ன வேலை அது? கிராம வேலை. அதுக்கெல்லாம் அசிங்கம் கிடையாது. பல உயிர்களை காப்பாற்றுகிற வேலை அது. அவங்க தெரு தெருவா போய் சொல்லும் போது எல்லாருடைய காதுல சத்தம் கேட்கும் போது எல்லாரும் பாதுகாப்பா போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ராஜா அந்த சமூக தூராயும் சமூகத்திலே சிலையை நிறுத்தின தண்டோராவை அடிக்கிறவனை கூப்பிட்டு ராஜா சொல்றான், எல்லாருக்கும் நான் நிறுத்தின பொற்சிலையை பத்தி சொல்லி, எவனாவது உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, நான் நிறுத்தின பொற்சிலைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னாங்கன்னா இங்க ஒரு சூழ உருவாகி இருக்கு, அதை கொண்டு போய் போட்டுருன்னு சொல்லு. இவன் என்ன பண்ணா, இந்த ஆளு அந்த மோடத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போய் சொன்னான், தூரா என்னும் சமபூமியில ஒரு சிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த சிலை ராஜாவின் கட்டளை கையெழுத்திட்டு இருக்கார் ராஜா, அந்த ராஜாவின் கட்டளைக்கு எல்லாரும் அடிப்படையும். அப்படி அடிப்படையில் சொன்னா தூக்கி போய் எங்க போடுவோங்கள, எங்க போடுவோமா? எரிகிற அக்கினி சுவாலையில போட்டுருவோன்னு கட்டளை பிறந்துச்சு. அல்லேலூயா. எல்லாருக்கும் பயம். எதுக்கு பயம்? சொல்லுங்க. எதில போட்டு போறாங்கன்னு சூளையில போட்டு நம்ம உயிர் போகுது, நம்ம உயிரோட வாழணும்னு சொல்லி இன்னைக்கு உயிருக்கு எத்தனை பேர் பயந்துருக்கிறோம்? ஆசை 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 ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை ஆசை ஆசை
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த செய்தி எல்லாரும் பயந்துக்கிட்டு உயிருக்கு பயந்துட்டு பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இந்த சிலையை வணங்கல, இந்த விக்கிரகத்தை வணங்கல. இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. ராஜாவுக்கு போனவனே கோபம். யாருக்கு கோபம்? ராஜாவே, இந்த தேசத்தின் ராஜானா, இந்த தேசத்துல எல்லா அதிகாரம் உண்டு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாராவது 3 பேர் இருக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. சாதாரண ரெடி பண்ணி வச்சிருந்த சூளையை எத்தனை மடங்கு சூடாக்கிட்டானா? எத்தனை மடங்கு சிஸ்டர்? 7 மடங்கு சூடாயிடுச்சு. யாரை சாகடிக்க? சரி, வேதத்துல ஆண்டவரை, அன்பு ரட்சகரை, இயேசுவை சிலுவையில அறைவதற்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது பேதுரு அங்கே இருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன 3 முறை மறுதலிக்க போறேன்னாரு. நான் பாவமா மறுதலிப்பேன். நீங்க என் படல இடம் கொடுத்த, மீனை பிடிச்சிங்க, படைக்கு எடுத்த படம் செஞ்சீங்க, அற்புதம் கூடவே இருந்து பார்ப்போம். நானும் அப்போஸ்தலன் ஆக போறேன், எனக்கு எல்லாம் தெரியும். நான் பாவமா மறுதலிப்பேன்னு சொன்னா ஏசப்பாவுக்கு சிலுவையில இடம். யாருக்கு சிலுவையில இடம்? ஏசப்பாவுக்கு. அந்த இடம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பயந்துட்டான். அல்லேலூயா. அவர் சிலுவையை மறிக்க போகிறார். நானும் அவரோட சேர்ந்து மறிக்கணுமா? என் உயிரை காப்பமா? நான் இல்லமா? மறுதலிச்சார். அல்லேலூயா. எல்லாரும் பயந்தாங்க. பேதுரு தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக, இயேசுவை போல நான் சிலுவையில் அடைய போறேன்றதுக்காக தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக அதே பேதுரு கொடுத்த அப்போஸ்தலர் சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். அதே பேதுரு தான் வைராக்கியமா நின்னு பிரசங்கிக்கிறான். ஒரே நாள் எப்ப ஏன் பிரசங்கித்தான்னா, ஆண்டவர் அவனுக்குள்ள வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை தொட்டதுனால ஒரே நாள் போன இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் நேயப்படுதோ அங்கெல்லாம் வியாதிஸ்தரை கட்டில கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அவன் நேயப்பட்ட மாத்திரமே வியாதிஸ்தரை சுகமா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் உயிருக்கு பயப்படலங்க. யாருங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயிருக்கு பயப்படாம, ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாம இயேசுவை நம்பி இருந்தாங்க. ராஜாவை நம்பி இருந்தாங்க. எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, அந்த ராஜா நிறுத்தின அந்த தூராயுத சமூகம் இருக்கிற அந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம். நாங்க ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவன். எரிகிற அக்கினி சுவாலையிலிருந்து எங்களை மீட்டெடுப்பாரு. வைராக்கியம் ஆண்டவர். யார் மேல வைராக்கியம்? கர்த்தர் மேல வைராக்கியம். ராஜாவுக்கு கோபம் வந்தது. கொண்டு போய் தூக்கி போறாங்க. பாத்தீங்களா? தூக்கின்னு சூளைகிட்ட போறானுங்க. தூக்கி போற எவ்வளவு செத்து போயிட்டான் எஞ்சி. அல்லேலூயா. அப்ப சூளை எவ்வளவு கடுமையா இருந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அது நடுவே கொண்டு போய் யார் போட்டாரா? பயப்படலங்க. அவங்க தூக்கி போய் உள்ள போட்டா, உள்ள போடுவதற்கு முன்பாக சூளைக்குள்ள ஒருத்தர் இருந்தார். கரங்களை தட்டி தேவனா செத்துவாங்க. யார் நினைச்சிட்டு ராஜா நினைச்சிட்டா, ராஜா உள்ள இருக்குது. இந்த ராஜாவுக்கு தெரியல. அல்லேலூயா. எந்த ராஜாவுக்கு தெரியல? அந்த தேசத்தின் ராஜாவுக்கு உள்ள ஒரு ராஜா இருக்கிறாருன்னு தெரியல, உள்ள பரிசுத்தர் இருக்கிறாருன்னு தெரியல, உள்ள உன்னதர் இருக்கிறாருன்னு தெரியல, உள்ள மகிமையானவர் இருக்கிறாருன்னு தெரியல, உள்ள உயிர் கொடுக்கிற இயேசு இருக்கிறாருன்னு இந்த ராஜாவுக்கு தெரியல. உள்ள இருக்கிற ராஜா பெரியவர். அல்லேலூயா. நான் தான் பெருசு நினைச்சேன். நீ பெருசு இல்லப்பா, உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவனுக்கு வைராக்கியம் பாருங்க. அவனுக்கு 3 பேர் வைராக்கியமா நின்னாங்க. உள்ள ஒருத்தர் உலாவனாரு. எட்டி பார்த்தா 4 பேர் சுத்துறாங்க. உள்ள ஓடி ராஜா கிட்ட சொல்றாங்க, பார்த்தது 3 பேர், ஆனா உள்ள உலாவது 4 பேர். அல்லேலூயா. 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 நீங்க ஒரே ஆளு நினைச்சிட்டு, நீங்க ஒரே குடும்பம் நினைச்சுக்கிட்டு உங்களை அழிக்கிறதுக்கு பல குடும்பம் வரும். பார்க்கிறதுக்கு நீங்க 4 பேர் தான் இருப்பீங்க. உங்களோட ஒருத்தர் சேர்த்து 5 பேர் இயேசு. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க 4 பேர் தான் இருப்பீங்க. உங்களோட ஒருத்தர் இருக்கிறார் இயேசு மகாராஜா. 5 பேர் தான். உங்களை மேற்கொள்ள முடியாது. உடனே ராஜாவா வந்து பார்த்தா சூளையில ஒரே ஒரு சேதம் இல்லாம ஆண்டவரை பார்த்தாங்க. அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுக்கு கத்த சொல்றாரு,
உங்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல் அவர் பாதுகாக்க